ஹே கைஸ், ஒரு சின்ன அப்டேட். ஓகே, நான் வந்து இன்னொரு செப்பரேட் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டு டிஸ்கஸ் அபவுட் த ஜாப் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் அரவுண்ட் ஜாப், ரைட்டா? இந்த சேனல் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மொத்தமாகவே வந்து உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட், டெக்னிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும்தான். பட் அந்த சேனல் நம்ம புதுசாக ஆரம்பிச்சது வந்து ஒரு ஜாப்னா என்ன, எப்படி நீங்க வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு டிரான்சிஷன் நடத்தணும்னா எப்படி பண்ணணும், எங்க என்ன ஏது, இதெல்லாம் பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். த மெயின் ரீசன் being that is நம்மளுடைய டார்கெட் ஆடியன்ஸ் ஐ சி இட் இஸ் கெட்டிங் ஸ்பிளிட் இன்டு டூ, அண்ட் ரெண்டு பேரையும் ஒரே சேனல்ல கேட்டர் பண்றதுன்றது இட் இஸ் நாட் கன்வீனியன்ட் வே. அதனால ஓகே, ஸோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் ஐகார்ட்லேயும் கொடுத்துருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இது இருக்கும். ப்ளீஸ் கோ செக் இட் அவுட், அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் ப்ளீஸ் டூ like, comment, share and subscribe to the channel. Okay, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிருஷ்ணா வந்து செஷனுக்கு வந்ததுக்கான். எங்க மறுபடியும் வெளியே தான் உட்காந்துருக்கியா பனியில்? யூஷுவல் பிளேஸ் தான் சார். ஏய் குளிருதியா பனி? அவன் மேனேஜபிள் தான் சார். இல்ல ஏதாவது காதுல கவர் பண்ணிட்டு உட்காரலாம்ல. இல்ல உள்ள எங்கேயோ உட்காந்துக்கோ. சரி ஓகே, யூ டேக் கேர் ஆஃப் தட். பட் லிட்டரலி ஸ்பீக்கிங் எனக்கெல்லாம் இங்கே பயங்கரமாக குளிருது, என்னால் முடியல. ரைட்டா, நான்லாம் பாரு ரூம்குள்ளே உட்காந்து கதவெல்லாம் கூட்டிகிட்டு ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஆரஞ்சு அலர்ட் போடுற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 3 நாள் கழிச்சு போட சொல்லு. அடுத்து நம்ம வந்து ஜனவரி 6ஆம் தேதி தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த 3 days அண்ட் இடிஏ முடிச்சிடலான்னு ஒரு பிளான் இருந்தது. ஐ டோன்ட் திங்க் வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் த இடிஏ. அதுக்கு முன்னாடியே 2-3 விஷயங்கள் இருக்குது. இந்த ஃபீச்சர் செலெக்ஷன் பார்ட் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக ஃபீச்சர் செலெக்ஷன் போயிடும். சரியா, இடிஏ வில் ட்ரை டு புஷ், இல்லைன்னா இன்றைக்கி ஃபீச்சர் இன்ஜினியரிங் இதோட முடிக்கணும். சவுந்தர் வந்துட்டார். ஹாய் சவுந்தர். குட் மார்னிங் ஜி. சவுந்தர், ஒரே ஒரு இது, ஸோ இந்த குரூப்புக்கு ஒரு ரூல் உண்டு. ஸோ 5:30 செஷன் அப்படின்னா யூ ஷுட் பி ஹியர் பை 5:29 அட்லீஸ்ட். Okay. இல்லை, it's fine. You didn't know that, but that's the group. That's the rule we always follow. Okay, so that 5:30 we can start. Now 6:30க்கு எல்லாரும் அவங்க அடுத்தடுத்த ஒர்க்கை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே, ஸோ மேக் ஷுர் யூஆர் தேர். சரியா? சரி, இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஃபீச்சர் செலெக்ஷன், ரைட்? இரு, நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கேன். நேற்று லிங்க்டின்ல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டேன், பார்த்தீங்களா? நான் பார்த்தேன் சார், நான் லைக் கூட போட்டேன். So actually that got a lot of welcome from people. ஒரே நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும். And here I go. So the reason for that screenshot வேறு ஒன்றும் கிடையாது. இட்ஸ் லைக் டு ஷோ தட் வி ஆர் டூயிங் குட் ஜாப் அண்ட் வி ஆல் ஆர் லேர்னிங். படிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லணும்ல, அதுக்காக தான். ரைட்டா? ஸோ நேற்று கிருஷ்ணாவோட ஃபோட்டோ நான் இந்த ஒரு குரூப் ஃபோட்டோக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கிருஷ்ணா ரொம்ப நாள் வரலனால நேற்று அதை போஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மறுபடியும் போய் போஸ்ட் பண்ணிக்கலாம். சரி, லெட்ஸ் கம் டு ஃபீச்சர் செலெக்ஷன். வாட் இஸ் அ ஃபீச்சர்? யாராவது சொல்லுங்கள், வாட் இஸ் ஃபீச்சர்? ஒரு அப்ளிகேஷனில் புதுசாக ஒரு டெவலப் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீச்சர். சரி, ஓகே. இல்லை, இட்ஸ் ஓகே. பாசிங் யுவர் தாட்ஸ் இஸ் ஃபைன். ஓகே, இப்போ அங்கேருந்தே வரலாம். ஃபீச்சர் அப்படின்றது என்ன? அந்த ஃபீச்சர் அப்படின்றது என்ன? அப்ளிகேஷனில் ஒரு ஃபீச்சர் ரிலீஸ் பண்ணுவோம்ல, வாட் எக்ஸாக்ட்லி டஸ் இட் ஃபீச்சர் மீன்ஸ்? நியூ ரெக்குவயர்மெண்ட் மீன்ஸ் அந்த அப்ளிகேஷனுடைய கேரக்டரிஸ்டிக். புதுசாக ஒரு கேரக்டரிஸ்டிக் நம்ம கொண்டு வந்துருக்கோம், ரைட்டா? அதுதான் ஃபீச்சர்னு சொல்லுவோம். ஓகே, டேட்டா சயின்ஸில் ஃபீச்சர்னா என்ன? அந்த டேட்டாவோட கேரக்டரிஸ்டிக். சரியா? டேட்டாவில் எப்போவுமே என்ன இருக்கும்? டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். Independent variable will be influencing the dependent variable. So the dependent variable தான் உங்களுடைய அவுட்கம். இதெல்லாம் ஃபேக்டர்ஸ்.
Hmm? These factors are the ones who are going to determine or define this outcome. சரிட்டா? இதுதானே நம்மளுடைய நார்மல் டேட்டா சயின்ஸு. ஒரு ஃபேக்டர் இன்னொரு ஃபேக்டரை வந்து டிஃபைன் பண்ண போகுது. இப்போது நம்மக்கிட்ட நாம் எப்பவுமே இந்த எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸல் நம்ம டேட்டா எடுத்தோடனே எக்ஸலில் ஓப்பன் பண்ணி எந்த காலம்லாம் வேணும் எந்த காலம்லாம் வேண்டாம் அப்படிங்கிற அந்த ப்ராக்டிஸ் நாம் எப்போவுமே பண்ணுறது தான். கரெக்டாக? அது எந்த டேட்டாஸ் ஈவன் ஜொமேட்டோ டேட்டா செட்டுக்கும் வி ஐபால் டேட். ஓகே, why don't we just take one data set and give it a try. இதில் தானே நம்ம டேட்டா போட்டிருக்கோம். நம்ம எல்லா டேட்டாவும் இதில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, கிட்டப்ல இருக்கு சார். அதான் நான் பார்க்குறேன் எதில் போட்டேன் அப்படின்றது ஞாபகம் இல்லை. நல்ல வேளை வி ஹேட் திஸ் ஹேபிட் ஆஃப் கேதரிங் த லிங்க்ஸ். என்ன இல்லைன்னா கஷ்டம். ஓகே, நியூ த டேட்டா வேணா சி பாண்ட் லோன் டிஃபால்ட். ஓகே, லோன் டிஃபால்ட்டோட எடுத்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய லோன் டிஃபால்ட்டு, இதுதான் நம்மளுடைய டேட்டா செட்டு. ஓகே, காலம் டிஸ்கிரிப்ஷன். ஸோ வழக்கம் நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே பார்த்த உடனே இதில் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வில் டிட்டர்மைன். ரைட்டா? ஈவன் பிஃபோர் வி கெட்டிங் இன் டு த கோட். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஃபீச்சர் செலெக்ஷன். அது எதெல்லாம் வேணும் வேண்டான்றதை நாம் ஐபால் பண்ணுறோம். பட் மிஷினுக்கு சொல்லும்போது தேர் ஷுட் பி சம் லாஜிக். ரைட்? இந்த லாஜிக்னால தான் இது வந்து வேலைக்காகாதா அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. ரைட்டா? இப்போ உங்களுக்கு தெரியும் ஐடியில் வந்து எந்த ஒரு ப்ரோஜனமும் இல்லை. அப்ளிகேஷன் ஐடி வச்சு நீ எதுவும் பண்ண போகிறது இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஏன் அப்ளிகேஷன் ஐடி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது? அதான், அது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். மிஷினுக்கு நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க இது வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு. தட் இஸ் த ஃபீச்சர் செலெக்ஷன் ஒரு மிஷினோட பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ நாம் உங்களை ஸோ பேசிக்காக டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் காமன் சென்ஸ் தான். நம்ம பார்த்து நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எதுனா. பட் தட் ஷுட் பி a justification, ரைட்? ஜஸ்ட் பிகாஸ் நான் சொல்கிறதுனால அது வந்து நடக்காதுல்ல. அதுதான் என்னென்ன ஃபீச்சர்ஸ்னால நம்ம வந்து இப்போது அதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ரைட்டா? வழக்கமாக வந்து 2-3 மெத்தடில் இதை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வேரியன்ஸ் வச்சு. ஓகே, அடுத்தது கோரிலேஷன். ரைட்டா? ஸோ பேசிக்காக சொல்கிறேன், வேரியன்ஸ், கோரிலேஷன், chi-square டெஸ்ட்டு. chi-square டெஸ்ட் வச்சு நீங்கள் வந்து இது எடுத்து வரலாம். அதே மாதிரி there is something called mutual information. ஓகே, இந்த மாதிரி இந்த மெத்தட்ஸ் வச்சு உங்களால் வந்து இதை வந்து ஃபீச்சர்ஸ் செலக்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பேசிக் ஃபீச்சர் செலெக்ஷன் மெத்தட்ஸ். நாம் வந்து இன்றைக்கி எந்த டெக்னாலஜிக்குள்ளேயும் போகிறதில்ல. பிகாஸ் இது எல்லாத்துக்குமே எல்லாம் இது scikit-learn, SciPy இந்த மாதிரி பேக்கேஜஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி நாம் அதெல்லாம் எதுவும் போக போகிறதில்ல. we are just going to theoretically understand how we are going to handle these. சரியா? And நாம் while we are going through the machine learning models, we will take a deviation to learn scikit-learn, SciPy, Spacey. ரைட்டா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு மிஷின் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பைத்தான் பேக்கேஜஸ். வி வில் டேக் அ செப்பரேட் டீவியேஷன். அந்த பேக்கேஜஸாக லேர்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறம் எப்போவுமே நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். நம்ம போகும்போது லீனியர் அல்ஜிப்ரா போனோம்ல, அந்த மாதிரி மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் இருக்கும்போது எப்போ என்ன மாடலுக்கு நமக்கு வந்து தேவையோ அந்த டைமில் அந்த பேக்கேஜை லேர்ன் பண்ணிவிட்டு தென் வி வில் கோ. வி டிட் த சேம் ஃபார் cbond. I think we did the same for pandas, numpy,
ஆமாம் சரியா, அதே மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் இப்போ ஃபீச்சர் செலெக்ஷன் அப்படி நீங்கள் பார்க்கும்போது வாட் எவர் திங் யூ ஆர் ஐபாலிங் தேர் இஸ் ஆக்சுவலி அ லாஜிக் பிஹைண்ட் இட். ஸோ இதுதான் சொல்கிறது தட் டொமைன் நாலேஜ், வாட் எவர் யூ டிட் வித் தட் ஐபாலிங் தட் இஸ் அ டொமைன் நாலேஜ். ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் வேரியன்ஸ். ஓகே, ஐடி காலம் ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்றதுக்கு வேரியன்ஸ், இந்த வேரியன்ஸ் பதில் சொல்லும். வாட் இஸ் அன் ஐடி? வாட் இஸ் அன் ஐடி? யாராவது? Just a identification number, sir. Okay. What are the characteristics of an ID? யூனிக்காக இருப்பாங்க. யூனிக்காக இருக்கும். சேம் சீக்வன்ஸில் இருக்கும். நான் ரெப்படிட்டிவாக இருக்கும். ஓகே, ரைட்டா? இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். வேரியன்ஸ் கிடையாது, இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். சரியா? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது அந்த இதுக்கு வந்து வேரியன்ஸே இல்லை. when it is a constant there will be no variance, ரைட்டா? எப்படி சொல்கிறது, இப்போ சில ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஃபீச்சருக்கு வந்து you won't be able to, that feature doesn't make any sense. எந்த ஒரு வேரியன்ஸும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபீச்சரால் எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஒரே சீக்வன்ஸில் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனுக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஃபீச்சர் வந்து அப்படியே உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரிப்பீட் ஆகி ஒரே வேல்யூ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்டர் ஐடின்னு எடுத்துக்கிட்டோங்களேன். ஆர்டர் ஐடி வந்து உங்களுக்கு 1 2 3 4, இப்போ உங்களுக்கு 10,000 ஆர்டர் ஐடி இருக்குன்னா 10,000 ஒரே சீக்வன்ஸில் ஒரே இன்டர்வலில் உங்களுக்கு 10,000 நம்பர்ஸ் இருக்கும். தே ஆர் நாட் கோயிங் டு பி யூனிக். ஓகே, they won't have any impact on the dependent variable because there is no variance among them. நம்ம வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இதான் நம்மளுடைய மீன். அப்படின்னா அந்த மீன்லேருந்து உங்களுடைய டேட்டா பாயிண்ட் எப்படி தள்ளி இருக்குது அப்படின்றதான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இட் ஷுட் பி இன் அ ரேஞ்ச், ரைட்டா? இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஹவு இட் இஸ் வேரியிங் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும்போது வேரியன்ஸ் ரேஞ்சுக்குள்ளே நிற்கவே நிற்காது. கேட்டா புரியுதா இல்லையா? சார் இது வந்து வேரியன்ஸ்லாம் வராது இல்லை சார், சும்மா ஒரு அதான் சொல்கிறேன், வேரியன்ஸ் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் அதை நீங்கள் டேட்டாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் வேரியன்ஸ்குள்ளே வராது. அண்ட் சம்டைம்ஸ் என்ன இருக்கும்னா ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட், உங்களோட ஃபீச்சர் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எரர் பர்சன்டேஜ்னு எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஃபீச்சர் எடுக்கிறீங்க, அதில் ஒரு எரர் பர்சன்டேஜ்னு ஒரு காலம் இருக்குது. அந்த எரர் பர்சன்டேஜ் வேல்யூஸ் இஸ் 0.0001. அண்ட் உங்களுக்கு கூட 10,000 ரெக்கார்ட்ஸுக்கும் இந்த ஒரே வேல்யூ தான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. டஸ் இட் மேக் எனி சென்ஸ் டு ஹேண்டில் தீஸ் ஃபீச்சர்ஸ்? நோ, ரைட்? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது வேரியன்ஸ் இருந்தால் தான் இதோட டிபெண்டன்சி வந்து அடுத்ததில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். சரியா? இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் we normally would have dropped out. நீங்கள் ஐபாலிங் பண்ணும்போதே நீங்கள் இதெல்லாம் த்ரோ பண்ணியிருப்பீங்க. கான்ஸ்டண்ட்டாக ஒரே வேல்யூ இருக்கக்கூடியது, இந்த மாதிரி ஒரே சீக்வன்ஸில் எந்த ஒரு இம்பேக்டும் இல்லாமல், எந்த ஒரு ரிப்படேஷன் இல்லாமல், இம்பேக்டே இல்லாமல் போகக்கூடியது. ஓகே, ஆல் தீஸ் ஆர் ஹேண்டில் ஆன் பேஸ்ட் ஆன் வேரியன்ஸ். இதுக்கெல்லாம் இது வந்து ஜீரோ வேரியன்ஸ், ரைட்? இப்போ எல்லாத்துக்கும் ஒரே வேல்யூ இருக்குன்னா இதெல்லாம் நாட் ஆஃப் யூஸ், ரைட்? அதே மாதிரி ரொம்ப ஹை வேரியன்ஸ் இருந்தாலும் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஹை வேரியன்ஸோட கேஸ் இது, புரியுதா? அகல்யா புரியுதா? இல்லை சார், ஹை வேரியன்ஸ் சொல்லுங்க ஒரு எக்ஸாம்பிள்.
Okay, let us start from here. What is variance? இவன்கிட்ட கேட்போம், இவன் தெளிவாக சொல்லுவான். சார் நம்ம ஃபர்ஸ்ட் டீல் பண்ணோம் இல்லையா சார், சிக்மா ஸ்கொயர் அதான் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்ல இருந்து. அதான் அது அவங்களுக்கு வந்து அப்போ அவங்க இல்லைல்ல, தட்ஸ் வை வாட் இஸ் வேரியன்ஸ். ஓகே, ஹவு ஸ்ப்ரெட் யுவர் வேல்யூஸ். ரைட்டா, உங்களுடைய மீனில் இருந்து இந்த கொடுத்துருக்க பார்த்தீங்களா, உங்களுடைய மீன் பாயிண்ட்ல இருந்து உங்கள் டேட்டா எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டேட்டா செட்டில் 0லேருந்து 1000 வரைக்கும் இருக்குது. உங்களுடைய மீன் வேல்யூ வந்து 500 அப்படின்னா உங்கள் வேரியன்ஸ் எவ்வளோ? It will be 500 this side and 500 this side. Right? If the variance is very high, நீங்கள் டேட்டா பாயிண்ட் போட போட வேரியன்ஸ் ரைஸ் ஆகிட்டே போகுதுன்னா those features won't help you. புரியுதா? இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, இதுதான் என் வேரியன்ஸோட ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா you can operate on this. If you don't have any boundary on the variance, there's no way we can operate on it. புரியுதா? ஓகே சார். அதே மாதிரி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்க்குலாம் வேரியன்ஸே இருக்காது. நீங்கள் எங்கே போட்டால் நீங்கள் இதுக்குள்ளேயே உட்காந்துருக்கோம், இப்படியே உட்காந்துருக்கோம். தோஸ் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆல்சோ டசன்ட் மேக் எனி சென்ஸ். பை டிஃபால்ட் நாம் இந்த 2 ஃபீச்சரையும் தூக்கி தூர போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது புரியலனா ஆக்சுவலி யூ ஹேவ் டு கோ அண்ட் லேர்ன் த வேரியன்ஸ். அந்த வீடியோ பார்த்தேன் சார், வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்புறம் என்ன, அப்போ வேரியன்ஸ் என்னன்னு தெரியணும், அப்படின்னா வேரியன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். See, that is why the basics are important. நான் எப்பவுமே சொல்கிற the reason why we are pulling things from basics is because அது தெரிஞ்சாது. இப்போ இந்த மாதிரி நம்ம கான்செப்ட் அட்வான்ஸ்டு ஃபீச்சர் இன்ஜினியரில் வந்து நான் வேரியன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணுவேன்னு சொல்லும்போது we can't go and teach variance again. So that's why the basics is important. Right? So variance based பண்ணி you are eliminating, right? அடுத்தது you can do it with correlation. Correlation என்ன? இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வீடியோ வெளியே வந்துச்சு, யாராவது பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பாருங்க. இல்லை சார், பார்த்துட்டு போகிறேன். What is correlation? How the one variable is related to other variable. Exactly. How tightly one variable is related to another. நம்ம வந்து C-bond வச்சு ஹீட் மேப் போடும்போது கூட கார்லேஷன் பார்த்துருக்கோம். ரைட்டா, ஹீட் மேப் போடும்போது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் ஒரே செட் ஆஃப் டேட்டாவை போட்டுட்டு ஒரு காலம் எப்படின்னா ஒரு காலம் கூட கோரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட் லெவல் ஆஃப் கோரிலேஷன் அப்படின்னா வி கெப்ட் இட் அஸ் 0.8 கீழே இருக்கலாம். என்னது less than 0.8 we kept it as weak correlation. Okay, approximately 1 கிட்ட இருந்ததுன்னா it is highly correlated. Right? I'm talking about the absolute value. It can be -1 இருந்து 0 இருந்து +1. What does this -1 means? Negatively correlated. இது ரைஸ் ஆச்சுன்னா இது டிக்ரீஸ் ஆகும். பாசிட்டிவ் கோரிலேஷன்னா இது ரைஸ் ஆச்சுன்னா there is a positive impact in the dependent variable. இந்த correlation value நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரைட்டா? ஸோ the features which are having ரெண்டு விதமாக நீங்கள் வந்து எடுக்கலாம். the features which are having very high correlation, okay, we can just throw it out. ரெண்டு ஃபீச்சர் இருக்குது, ரெண்டு ஃபீச்சர் ரொம்ப ஹைலி கோரிலேட்டடாக இருந்ததுன்னா இல்லை ஏதாவது ஒரு ஃபீச்சர் வச்சு எடுத்தாலே உங்களுக்கு டிபெண்டன்ட் வேரியபிளில் அவுட்கம் கரெக்டாக வரும். கரெக்டா? ரெண்டு பேரும் சேம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. ஓகே, தட் இஸ் வாட் த கோரிலேஷன் கம்ஸ் இன். ரெண்டு பேரும் ஒரே பிஹேவியர் இருக்குது அப்படின்னா இவனோட இம்பாக்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் என்ன இருக்கோ அதே மாதிரி அடுத்தவனோட தான் இருக்கும். அப்போ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் எடுத்துக்கிட்டா போகும். ரைட்டா? அதுதான் வந்து கோரிலேஷன் பேஸ் பண்ணி நீங்கள் இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு ஃபீச்சர் டு ஃபீச்சர் கோரிலேஷன் பண்ணணும், ஃபீச்சர் டு டார்கெட் கோரிலேஷன் பண்ணணும். ஃபீச்சர் டு ஃபீச்சர் அதாவது உங்களுக்கு A, B, C
சி இந்த மாதிரி 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது அண்ட் ஒரு டிபெண்ட் வேரியபிள் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுங்களுக்குள்ள கோரிலேஷன் எடுக்கணும் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் தீஸ் கைஸ் ஆர் ஹைலி கோரிலேட்டட். நார்மலாக நம்ம வந்து ஹீட் மேப் போடும்போது எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். சரியா, சேம் காலம் 2 இடத்துல இருக்கும். இதோட கோரிலேஷன் டயகனல் இருக்கிறதெல்லாம் 1. ஏன் டயகனல் இருக்கிறதெல்லாம் 1 வரும்? Because it's taking the same value. அது அதோடே கோரிலேட் ஆகும். நான் என்னோடய கம்பேர் பண்ணால் ஆக்சுவலி இட்ஸ் கோயிங் டு பி ஹைலி கோரிலேட்டட், ரைட்? மனோஜோட கம்பேர் பண்ணும்போது மனோஜும் கிருஷ்ணாவே கம்பேர் பண்ணோம். லெட்ஸ் சே மனோஜ் கிருஷ்ணானா இந்த இடத்துல லெட்ஸ் சே we are having 0.9 correlation, which means நாங்கள் 2 பேரும் ஹைலி கோரிலேட்டட். ஓகே, மனோஜை அகல்யாவை கோரிலேட் பண்ணும்போது இட் கம்ஸ் as 1. அப்போ வாட் டஸ் தட் மீன்? It is also good lesson. What does that mean for even feature selection? Same variable other. சேம் இல்லை, சேம் கேரக்டரிஸ்டிக். அப்போ இந்த கேள்வியை நீ அகல்யாட்ட கேட்டாலும் மனோஜ் கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அப்போ நீ யாரோ ஒருத்தட்ட கேட்டுக்கலாம், ஒருத்தர் போதும், ஒரு யாரோ ஒருத்தட்ட கேட்டால் போதும், ரைட்டா? அப்போ இன் திஸ் கேஸ் யூ கேன் ஜஸ்ட் இக்னோர் சேயிங் ஓகே அகல்யாட்ட நான் இந்த கேள்வி கேட்க வேணாம், டைரெக்டாக மனோஜ் போய் நான் அந்த கேள்வி கேட்டுக்கிறேன். அல்ல மனோஜ் வேண்டாம் நான் அகல்யாட்ட கேட்டுக்கிறேன். பிகாஸ் we are having highly correlation, ரைட்டா? இப்போ நீங்கள் உங்களே கோரிலேட் பண்ணும்போது 1 வருது, உங்களே என்னையே கோரிலேட் பண்ணும்போது 1 வருதுன்னா that task can be done exactly by you and me. அப்போ 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கொடுத்தா போதும்ல, சரியா? இப்போ எனக்கும் கிருஷ்ணாவுக்கும் நான் ஒரு கோரிலேஷன் போட எங்கள் 2 பேருக்கும் 0.2 தான் வருது. வாட் டஸ் தட் மீன்? வீக்லி கோரிலேஷன். இப்போ நான் ஒரு டாஸ்க்கை பண்ணுறதும் அவன் ஒரு டாஸ்க்கை பண்ணதும் அவ்வளோ சிமிலராலாம் இருக்காது. அவன் ஸ்டைலில் பண்ணுவான், இவன் ஸ்டைலில் பண்ணுவான். ஸோ டிபெண்ட்ஸ் எந்த அளவுக்கு கோரிலேஷன். இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து இந்த ஃபீச்சரையும் உங்கள் டிபெண்டன்ட் ஃபீச்சரையும் கோரிலேட் பண்ணி பார்க்கணும். ஹவு டைட்லி தே ஆர் கோரிலேட்டட். இப்போ என்னோட கோரிலேஷன் வந்து 0.2 தான் இருக்குது. என்னையும் அதில் ஏஐயும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.2 வருது. சிஏயும் டிஏயும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 0.9 வருது. Which one will you prefer? D sir, C. Second one, obviously, right? C and D correlation. Yeah? Because they are highly correlated. This guy is only weakly correlated. இவனோட இம்பேக்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் ரொம்ப கம்மியாக இருக்கு. சரியா? This is why I always say go back to the basics. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படிங்கிறதுக்குள்ள பேக்கேஜஸ் கையில் கொடுத்துரும். ஜஸ்ட் கோ அண்ட் சே கோரிலேஷன் போட்டு ஹீட் மேப் போட்டு த்ரெஷ்ஹோல்டு வேலை நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம். 0.8க்கு மேலே த்ரெஷ்ஹோல்டு இருந்தால் மட்டும் எடுத்துவான்னு சொல்லிட்டீங்கன்னா it will definitely give you all the columns which are there, but you will never understand what is happening behind. Right? So correlation வச்சு eliminate பண்ணும்போது there are 2 types. One is feature to feature correlation. ஒரே மாதிரி பிஹேவ் ஆகக்கூடிய 2 ஃபீச்சர் இருந்ததுன்னா அதில் ஒருத்தனை மட்டும் எடுத்து வந்தால் போதும். The other one is feature to target correlation. ரைட்டா? அவனுக்கு வந்து 2 பேர் என்ன பண்ணுறீங்க, ஒரே அவுட்கம்மை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. யார் பெட்டராக கொண்டு வருவா, அதுதான் வந்து feature to target correlation. சரியா? இன்னொன்று வந்து மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுவரை புரிஞ்சுதா? மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஃபீச்சர்ஸ் வந்து தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சென்ஸும் இருக்காது. 2 ஃபீச்சரும் சேர்ந்து இருக்கும்போது தே கிவ் யூ பெட்டர் சென்ஸ். ரைட்டா? Official definition படி பார்த்தீங்கன்னா that quantifies the amount of information one variable shares with another. ஓகே, இப்போ நான் மட்டும் தனியாக வேலை பார்த்தோம்னா it wouldn't make sense. என் கூட இன்னொருத்தனை இருந்தால் இந்த 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா you will get a better result. அப்படிங்கிறது தான் என்ன சொல்கிறது, மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். இந்த மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் வந்து லாஜிஸ்டிக் அது ரெக்ரெஷனுக்கும் யூஸ் பண்ணுவீங்க, கிளாசிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தா என்ன சொல்கிறது, எக்ஸாம்பிள்ஸ்ன்னு எனக்கு பெருசாக எதுவும் கிடைக்கல. லெட் அஸ்
Ask this guy. Okay. See, and the reason why I'm using ChatGPT is because eventually you guys will be at a point where you have to use GPT. Okay. நாம வந்து சொல்லிக்கலாம் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் eventually this tool is going to help you. This tool is helping me a lot. Okay, I'm not going to deny. எனக்கு வந்து ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ண செய்யுது. ஓகே, பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி there's this learning paradox. Okay, AI யூஸ் பண்ணி படிக்கும்போது there's a learning paradox. Until unless you know what you are doing, AI will not help you. But if you know what you are doing and if you are lazy enough to go and search it, AI will help you. சரியா? Examples of mutual information feature selection, make it real life. I always do this. Whenever I take the example, I will just say make it real life example. ஏன்னா அப்போ தான் என்னால் ஈஸியாக கோரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகே, predict and diabetes மெடிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ ஏஜ், பிளட் சுகர் இதெல்லாம் இருக்குது. டார்கெட் வேரியபிள் டயபெட்டிஸ் வருமா வராதான்னு. ஓகே, ஹை பிளட் சுகர், ஹை பிஎம்ஐ இருந்ததுன்னா குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்கும். ஓகே, லோ பிளட் சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் இன்டேக் கம்மியாக இருக்கும். பட் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. ஓகே, ஐ திங்க் அகல்யா கேன் எக்ஸ்பிளைன் திஸ் பெட்டர். உங்க தான்ப்பா. ஆமா சார். இது ஜஸ்ட் ஓகே, ஐ கேன் இன்சிடென்ட் டாலரன்ஸ் ஜாஸ்தி இல்ல இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இந்த பிரச்சனை வரும் சார். இல்ல, see, அவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. சரியா? how the body mass index ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. The mutual information would determine how much feature tells us about likelihood of diabetes. BMI வச்சு தான் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹை பாடி மாஸ் இண்டெக்ஸாக இருந்ததுன்னா they are both of them are going to have the direct relationship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் சார். BMI வந்து greater than 29-30க்கு வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் 29-30க்கு மேலே இருந்ததுன்னா ஒபீஸ் கேட்டகரி. ஒபீஸில் வரும். ஒபீஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரும் அப்படின்றது டைரக்ட். லோ பிஎம்ஐ இருந்தால் டெய்லி வாட்டர் இன்டேக் ஹேவ் லோ மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன். சாரி, நீ எவ்வளோ தண்ணி டெய்லி குடிக்கிறன்றதுக்கும் டயபெட்டிஸுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சொல்ல முடியாது, ஒன்றுமே சொல்ல முடியாது. Okay, so since this in medical domain, I'm just giving it to her. Actually, இது கேட்ட நம்மளுக்கு வாசி சொல்லிடலாம். But point என்னன்னா, you see how they are understanding the mutual information. இந்த வேரியபிள் எனக்கு இதை பற்றி இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தரும், இந்த வேரியபிள் எனக்கு தராது. த பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாம் இப்போ ஐபால் பண்ண ஃப்ளாக் காலம், லோன் டிஃபால்ட்டில் ஃப்ளாக்னு ஒரு செட் ஆஃப் காலம்ஸ் இருந்தது. வி ஜஸ்ட் த்ரூ இட் அவுட். ஏன்னா டசன்ட் மேக் சென்ஸ். எல்லாருமே அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணவனுக்கும் பண்ணாதவனுக்கும் டிஃபால்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ரைட்டா? ஸோ அதனால் ஒரு ஃபீச்சர் கோரிலேட் ஆகிருக்குன்றதை விட எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் ஆன் பண்ணுதுன்றது யூ ஹேவ் டு செக். அதனால தான் நான் லைக் ஐ செட், ஃபீச்சர் இன்ஜினியரிங் இஸ் மோர் ஆஃப் அ காமன் சென்ஸ், பட் தேர் ஆர் லாஜிக்ஸ் பிஹைண்ட் இட். பிகாஸ் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும்ல. ஓகே, இதெல்லாம் மோஸ்ட்லி இன்ட்டு காமன் சென்ஸ். இதில் வந்து நீங்கள் எந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. தண்ணி குடிக்கிறதுக்கும் டயபெட்டிஸ் சம்மந்தம் இருந்தால் தேர் மைட் பி சம்மன் கமெண்ட் ஆகியூ, அதெல்லாம் கிடையாது, இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. பட் காமனாக அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இல்லை, அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் டயபெட்டிஸுக்கு இல்லை. ரைட்டா? ஸோ ஸ்பேம் டிடெக்ஷன், ஓகே, இந்த மாதிரி ஃப்ரீ அர்ஜென்ட்டு இந்த மாதிரி இவ்வளோலாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஸ்பேமாக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய நம்ம செட் பண்ணுறது தான். என்ன மாதிரி இதெல்லாம் வேணும். இப்போது இமெயிலில் வந்து ரவுட்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த மெயில் ஐடியிலேருந்து வந்து இதெல்லாம் ப்ரையாரிட்டி மெயில் ஐடி, இந்த ஃபோல்டரில் கொண்டு போட்டுரு அப்படின்னு சொல்லி நாமளே ரவுட்டிங் செட் பண்ணுவோம். ரைட்டா? ஃப்ரம் மெயில் ஐடி இந்த இப்போது வந்து இப்போது என்னோடய மேனேஜர் மெயில் ஐடி, சீனியர் மேனேஜரோட மெயில் ஐடி, இதில் இருந்தாலும் மெயில் வந்து டைரெக்டாக போட்டுரு. அதெல்லாம் தனி ஃபோல்டரில் இருக்கும்.
மற்றதெல்லாம் காமன் மெயில் ஃபோல்டரில் இருக்கும். அண்ட் அதுவே வந்து ஸ்பேம் டிடெக்ஷன் போட்டு ஸ்பேம்லாம் தனியாக எடுத்து விட்டுரும். ஸோ ஹவ் ஐ ஒர்க், என்னோட மெயின் ஃபோல்டரில் இருக்கக்கூடியது, அந்த சிங்கிள் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய அது நல்லா பார்த்தா ஒரு நாளைக்கு 10 மெயிலேருந்து 12 மெயில் தான் வரும். அந்த 12 மெயிலில் ஐ மேக் ஷூர் ஐ எம் ரீடிங் இட் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு இட். அந்த காமன் மெயிலில் போய் விழுது இல்லையா, அது ஒரு நாளைக்கு எப்படி தான் ஒரு 400 மெயில் வரும். ஐ ஒன்ட் ஈவன் பாதர் ஓப்பனிங் இட். ஏன்னா அது எப்படி இருக்கும்னா, மற்றபடி சப்போர்ட்டுக்கு போன டிக்கெட்டாக இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு எங்கேயோ ஒரு ஈவெண்ட்டில் பேசின அந்த இதோட ஃபாலோஅப்ஸாக இருக்கும், நியூஸ் லெட்டர்ஸ் இருக்கும். தோஸ் திங்ஸ் டசன்ட் மேக் சென்ஸ். ஒரு நாளைக்கு 400 மெயில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வி won't be able to do that job. ஸோ அந்த மாதிரி இமெயில் ரவுட்டிங் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ இப்போ உங்கள் சிஸ்டம் உங்களுடைய இதெல்லாம் நம்ம வந்து மிஷின் லேர்னிங் பண்ணும்போது பார்ப்போம். வில் சி இந்த லாஜிஸ்டிக் ரெகுலேஷன், அங்கே தான் வந்து கிளாசிஃபிகேஷன், ஸ்பேம் டிடெக்ஷன்லாம் நம்ம பண்ணுவோம், ரைட்டா? உங்களுடைய அந்த கண்டென்ட்டில் இந்த மாதிரி சில ட்ரிகர் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் கிளியர்லி சே ஓகே இதெல்லாம் வந்து ஸ்பேமில் தள்ளிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இமெயில் சிக்னேச்சர் ஸ்லோ, இமெயில் சிக்னேச்சர் இருக்கா இல்லையான்றது ஸ்பேமாக இல்லையான்றதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ while you're selecting the feature, right, so this is how you are planning. அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீச்சர், அந்த பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக் உங்கள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் சப்ளை பண்ணுது. இஃப் யூ வாண்ட் டு சே எனக்கு இன்சுலின் இது டயபெட்டிஸ் வருமா வராதுன்னு ப்ரிடிக்ட் பண்ணணும், அதுக்கு நீ எவ்வளோ தண்ணி குடிக்கணுன்றது ரிலேட்டிவ்லே இல்லை. பட் உன் பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளோ இருக்குன்றது ரிலேஷனில் இருக்குது. உன்னோட பிஎம்ஐ மைட் நாட் பி இன் கோரிலேஷன் வித் யுவர் அவுட்கம், பட் தட் கிவ்ஸ் யூ ஹையர் இன்ஃபர்மேஷன். அப்படிங்கும்போது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல அந்த இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்ததுன்னா அந்த ஃபீச்சர் யூ ஷுட் டேக். தட் இஸ் த எண்ட் கான்செப்ட், ரைட்டா? அது ரெக்ரெஷனாக இருக்கலாம், கிளாசிஃபிகேஷனாக இருக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? சி இது உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ பேக் டு த பேசிக்ஸ். இங்கே இருக்கும், ஆனால் வீடியோஸோட இது சொல்கிறேன், பிளேலிஸ்ட் இவன் தானே இருக்கு. டேட்டா ஃப்ரேம் இருக்காது, we don't need this. Okay, what is data science? Perform data collection types of data statistics. In the variance and standard deviation you should know. Okay, causation, covariance, correlation you should know. Pearson and Spearman correlation, இது இந்த ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. chi-square, this one again we are going to discuss. chi-square வந்து ரெண்டு categorical values இருந்தது அப்படின்னா how one categorical value is going to be related to other. Higher the x score, higher the chi-square value அப்படின்னா higher chances that the feature is relevant அப்படிங்கிறதா கான்செப்ட், ரைட்டா? இதெல்லாம் எப்படின்றத அந்த நம்ம வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இருந்தாலும் லைக் ஐ செட் அட் டைம்ஸ் நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி போகும், ரைட்டா? இது எல்லாமே இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய காமன் சென்ஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ஃபீச்சர் இன்ஜினியரிங் உள்ளது. பட் தீஸ் ஆர் த டேட்டா பாயிண்ட்ஸ் which can be used while you are doing feature selection. சரியா? இந்த மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் வரும்போது there is something called Gini impurity. இதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங்கில் வரும். Gini impurityனா படிச்சிருக்கியா கிருஷ்ணா? படிச்சிருக்கேன் சார். Gini impurity, mutual information, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. The reason I am not going in depth into them is because we don't know these basics. மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் யூ கேஸ் ஆர் லேர்னிங், ரைட்? இது வரைக்கும் நம்ம மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசுனதே கிடையாது. அதனால தான் நான் வந்து ஐ எம் கோயிங் ஸோ ஸ்லோ அண்ட் கோயிங் ஸோ ஹை லெவல். கார்லேஷன்ஸ் யூ சி, வி நோ வாட் கார்லேஷன் இஸ். வேரியன்ஸ் வி நோ வாட் வேரியன்ஸ் இஸ். இதை நம்ம கவர் பண்ணலை. வேணும்னா நம்ம வந்து மிஷின் லேர்னிங் டைமில் வி வில் ஸ்பெண்ட் சம் டைம், வி வில் கவர் திஸ்
ஓகே, அது பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எனிஹவ் வென் வி ஆர் கோயிங் ஃபார் இது மாடல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அது இப்போ ஸ்பேம் கிளாஸிஃபையர் ஆகலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் ஆகலாம், அதுக்கெல்லாம் போகும்போது ஆப்வியஸ்லி இந்த டீட்டெயில்ஸாக நீங்கள் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். அந்த டைமில் வி வில் டெஃபினெட்லி கோ. இப்போ ஃபீச்சர் செலெக்ஷனில் இதெல்லாம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னால தான் ஐம் டூயிங் இட் ஹை லெவல். ஓகே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஃபீச்சர் செலெக்ஷன் இருக்குது, ஃபீச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் நம்ம அன்றைக்கி பார்த்துட்டோம், ரைட்? ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுவீங்க? என்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்? ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஞாபகம் இருக்கா? இதில் இந்த டைட்டானிக் டேட்டா செட், டைட்டானிக் டேட்டா செட்டில் 2 காலம் வந்தது, பிஆருக்கு சிப்னு. sibling, parents accompanied a sibling. We converted that into family. We converted. count. Okay, yeah. ஓகே, ரெண்டு தனித்தனியாக இருந்தது, doesn't make any sense. அதனால் we created a new feature. அதாவது இட் டிட் மேக் சென்ஸ், அதை விட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த இதுவும் இட் மேட் சென்ஸ்ன்றதுனால வி கிரியேட்டட் அ நியூ ஃபீச்சர். இது பேசிக்காக நம்ம கிரியேட் பண்ண ஃபீச்சர். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ், அது டேட்டாவை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது யூ வில் பி ஏபிள் டு ட்ரா மோர் இன்சைட்ஸ் அவுட் ஆஃப் இட். அது உங்கள் டேட்டா செட்டை பொறுத்தது. ஓகே, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஃபீச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், ரைட்டா? பேசிக்காக நம்ம வந்து ஃபீச்சர் இன்ஜினியர் கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும், பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவென்ச்சுவலி திங்ஸ் ஆர் கோயிங் டு கீப் ஆன் எவால்விங். பட் இது எல்லாத்துலேயும் கோர் நான் மறுபடியும் சொல்கிறது, ஃபீச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் யுவர் டொமைன் நாலேஜ், யுவர் காமன் சென்ஸ். Okay, it's not about how well you are doing the mean, median mode. It's how well you are understanding the data. Is the outcome your model or your tool is producing is a viable or is a sensible outcome அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சென்சிபிளாக இந்த இது ஒரு சென்சிபிள் அவுட்கமே இல்லை அப்படின்னா then there's no point in doing that, right? ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். மற்றபடி ஃபீச்சர் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம்ல, இதில் பாருங்களேன், we wouldn't have got any gone into codes much. தியரட்டிக்கலாக தான் பேசியிருக்கோம், தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸ் தான். இதை வந்து நீங்கள் கோட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நாம் பேசுகிற எல்லா கான்செப்ட்ஸையும் கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோரிலேஷன் எடுக்கணும். கோரிலேஷன் எப்படி கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? டாட் கார் போட்டு வரக்கூடிய அவுட்கம் எடுத்து ஹீட் மேப்பை போட்டு அனடேஷன் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச போது எந்த ஃபீச்சர் எவ்வளோ கோரிலேட் ஆகிருக்குன்னு, ரைட்? ஸோ நாம் மோஸ்ட்லி ஃபீச்சர் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்கிறது தியரிட்டிக்கலாக எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஓகே, ப்ராப்ளி நெக்ஸ்ட் கிளாஸ் வி வில் கோ இன் டு த இடிஏ, எக்ஸ்பைரி டேட்டா அனாலிசிஸ்குள்ளே நம்ம வந்து அந்த பாதியில் விட்டோம்ல லோன் டிஃபால்ட்டு, அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு யூ வில் ட்ரை டு க்ளோஸ் 2024 வித் அ பேங்க் அண்ட் 2025 அகெயின் யூ வில் பிக் இட் வித் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். ஓகே, யப், அவ்வளோதான் இன்னைக்கு கிளாஸ்க்கு பிளான் பண்ணது இதுதான். ஓகே, ஐ திங்க் வித் திஸ் வி ஆர் கன்க்ளூடிங் ஃபீச்சர் இன்ஜினியரிங். எத்தனை கிளாஸ் போயிருக்கு ஃபீச்சர் இன்ஜினியரிங் மட்டும்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 8வது கிளாஸ். ஸோ வி ஹவ் ஸ்பெண்ட் சம்வேர் அரவுண்ட் 8 hours இன் ஃபீச்சர் இன்ஜினியரிங், 7 hours ஒன் டே நம்ம சும்மா உட்காந்து கதை பேசிட்டுருந்தோம். டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இல்லை டொமைன் எக்ஸ்பர்டீஸ், எப்படி வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆகுது, ஒய் த டொமைன் எக்ஸ்பர்ட், ஃபினான்ஸ், ஃபினான்ஸ் டொமைன் எக்ஸ்பர்டீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ 7 hours இஸ் வாட் யூ ஹவ் ஸ்பெண்ட், இட்ஸ் அ டீசென்ட் அமௌண்ட். இனி போக போக தேவைப்பட்டால் நம்ம ஃபீச்சர்ஸ் நீங்கள் புதுசாக ஏதாவது பண்ணோம் அப்படின்னா வில் டெஃபினெட்லி மேக் ஷுர் அந்த என்ன சொல்கிறது
புதுசாக நாம் கற்றுக்கக்கூடிய பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த பிளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, that's one advantage with having this micro playlist. நான் அப்படிதான் செட் பண்ணியிருக்கேன். You see there's a main playlist, and there are micro playlists. Okay, these micro playlists will help us. சும்மா எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அனாலிசிஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஐ டோன்ட் ஹேவ் டு கோ த்ரூ ஆல் த என்டையர் செட்லாம். பாண்டாஸ் மட்டும் வேணால் நான் இங்கே வந்து பாண்டாஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம். அதனால் தேட் இஸ் ஹவ் இட்ஸ் மீன். ஸோ நம்ம ஃபுல் லெங்க்த்லேயுமே ஃபியூச்சரில் ஏதாவது வீடியோ வந்தால் கூட அந்த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் கூட டேப் பண்ணி விட்டுட்டா இட் வில் டேக் இட் ஆஃப், நாட் அன் இஷ்யூ, ரைட்டா? அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஐ டோன்ட் திங்க் இன்னைக்கு வேறு எதுவும் இல்லை. எனி டவுட்ஸ் யூ கைஸ் மே ஹாவ் இன் so far நம்ம கற்றுக்கிட்ட வரைக்கும்? எனி டவுட்ஸ்? டவுட்டே இல்லை அப்படின்னா ரெண்டே விஷயம்தான். ஒன்று, எனக்கு எல்லாம் தெரியும், இல்லை வேலை நீ பேசுனது ஒன்றுமே எனக்கு புரியலை அப்படின்றது. விச் ஒன் ஷுட் ஐ டேக், ரைட்டா? ஸோ that's normally how it is. நீங்க ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் ஆரம்பிச்சும் போது நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீச்சரும் வேற வேற யூனிட்ஸ்ல இருக்கும்போது நம்ம மாற்றணும் சார், ஒன்னாகிறதுக்காக பண்ணணும், கரெக்டா? அப்புறம் நம்ம நார்மலைசேஷன் பண்ணும்போது ஒரே ஃபீச்சர் ஆனால் வேற யூனிட்ஸ்ல இருந்தது, யூனிட் ஒன்னா இருக்கும் போது நம்ம வந்து அதை நார்மல் பண்றதுக்காக பண்றோம். ரெண்டுலையுமே வந்து மிஷினுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே இருக்கும். பாயிண்ட்ஸை மட்டும் ஒன்றுல வந்து 0 ஆயிட்டோம், மீன் 0 ஆயிடும். ரெண்டாவதுல வந்து நம்ம மீனை 0 ஆக்க மாட்டோம், ஆனா வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 1 ஆயிடும். ஸ்கேலை கம்மி பண்ணுவோம். ஓகே அப்படி பண்ணோம். அப்புறம் அந்த கேட்டகரிக்கல் வேல்யூக்கு நம்ம வந்து என்கோட் பண்றதுக்கு 3 டைப்ஸ்ல பண்ணுவோம் சார். ஏன் கேட்டகரிக்கல் வேல்யூ என்கோட் பண்ணோம்? மிஷினுக்கு வந்து அப்படியே நீங்க ஸ்ட்ரிங்கை விட நம்பர் வச்சு தான் மிஷின் வேலை பார்க்கும். உங்களோட இந்தியன் மிஷின் லேர்னிங் மாடலையும் பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஃபோக்கஸிங் ஆர் பிரிங்கிங் எவ்ரி திங் இன்டு நம்பர்ஸ். ஈவன் நீங்கள் வெக்டாராக கன்வெர்ட் பண்ணும்போது கூட இட்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு நம்பர்ஸ். நாம் வந்து இதில் பார்த்துக்கோம், கொசைன் சிமிலாரிட்டி பார்க்கும்போது பார்த்தோம்ல, எவ்ரி திங் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு நம்பர்ஸ். ஏன்னா மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்பர் தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ அதை நம்ம 3 டைப்பாக மாற்றலாம். லேபிள் பண்ணலாம் 1 2 3ன்னு, இல்லாட்டி நம்ம அந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வச்சு 1 ஹாட் கோடிங்கில் 1s and 0s ஆனால் ஆனால் ஃபீச்சர் வந்து ஜாஸ்தி ஆகும். டைமென்ஷன் ரிடக்ஷன் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு வந்து அந்த மேட்ரிக்ஸ் என்ன அந்த பேர் ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ஒரு மேட்ரிக்ஸில் 50% 60% ஆஃப் த வேல்யூஸ் வந்து 0வாக இருந்தால், மோர் தென் 60% ஆஃப் வேல்யூ 0வாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அ ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ். ஸ்பேர்ஸாக இன்ஃபர்மேஷன் இருக்குது, தேவையில்லாமல் அந்த இடம்லாம் ஆக்கியூபை ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் நீ ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரே சிங்கிள் மேட்ரிக்ஸாக போட்டு கோஆர்டினேட்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம், 1 இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸை மட்டும், ரைட்டா? ஆனா ரெண்டையுமே பண்ணீங்கன்னா நீங்க வந்து யூ லூஸ் a feature. டைமென்ஷனல் ரிடக்ஷனும் பண்ணிட்டு ஸ்பார்ஸ் மேட்ரிக்ஸ் ரிடக்ஷனும் பண்ணீங்கன்னா யூ வில் லூஸ் a feature. அதனால which one you want என்றது முதல்ல நீங்க டிசைட் பண்ணிக்கணும். in between you cannot go back. அது சொன்னீங்க. அதுக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் பார்த்தோம் சார். ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நம்மளுடைய டேட்டா வந்து என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை பேஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அப்ளை பண்ணோம். அது வந்து நம்ம நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இருக்கிறதுக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். ரியல் டேட்டாவில் அந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கியூனஸ் இருக்கும் ஜாஸ்தி. அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் பண்ணுறோம். லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், ஸ்கொயர் ரூட்டு, ஸ்கொயர் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நம்ம லாக் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் தான் யூஸ் பண்ணி பார்த்தோம். அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் அதுக்கு பாக்ஸ் காசு, ஜோயோ 1 அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நாம் இப்போதைக்கு பார்க்கல. பட் when the time comes we will learn. பட் நான் அட்வான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நான் யூஸ் பண்ணதும் இல்லை. பட் டெஃபினெட்லி வில் லேர்ன் once you learn all those things. Okay. அப்புறம் நேற்று வந்து மிஸ்ஸிங் வேல்யூ இம்ப்யூட்டேஷன் இல்லையா? நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு நியூமெரிக்கல் காலம்னா மீன், மீடியன்,
கேட்டகரிக்கல்னா மோடு. அதுல நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் மல்டிவேரியட் யூனிவேரியட் ஃபீச்சர் அதை வச்சு நம்ம பேசிக்கா this பேசிக்கா அந்த இதெல்லாம் வந்து தட் வில் மேக் யூ சவுண்ட் ஸ்மார்ட். நீங்கள் என்கிட்ட பேசும்போது மீடியம் போர்டுன்னு சொல்ல விட ஜஸ்ட் டூ த யூனிவேரியட் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது ஜார்கண்ட் வச்சு விளையாடுறாங்கல்ல. அன்றைக்கி எடுத்து வந்தீங்கல்ல ஃபீச்சர் டேட்டா அண்ட் ப்ரொசீஜரல் டேட்டா, ஆப்ஜெக்ட் டேட்டா அண்ட் ப்ரொசீஜரல் டேட்டா. ஆமாமா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே, என்னமோ ஒரு ஓரியன்டட் வே வேற அதுல. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ப்ரொசீஜர் ஓரியன்டட், சிம்பிள் ரைட்டா. ஆப்ஜெக்ட்னா என்ன, ப்ரொசீஜர்னா என்ன, நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் டைமென்ஷன் தான் ரைட்டா. ஸோ என்ன சொல்கிறது, திஸ் ஜார்கன்ஸ் லைக் நான் எப்பவுமே ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணாத ரீசன் அதான். ஏன்னா அது யூஸ் பண்ண புரியாது பசங்களுக்கு. இப்போ புரியாது எதுக்கு தேவை. ஆனால் ஜார்கன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பெரிய ஆள் வந்து ரொம்ப பெரிய இதாக பேசலாம் போல இருக்கிறது. ஒன்லி வென் யூ நோ த ஜார்கன் உட்காந்து பொறுமையாக கிடையாது இதைத்தானே சொல்லிட்டு போனியா அப்படின்ற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ ஸோ அதில் வந்து யூனிவேரியட் பைவேரியட் இருக்குது. யூனிவேரியட்னா அந்த ஃபீச்சருக்குள்ளே யூ வில் மேனேஜ் எவ்ரி திங். பைவேரியட்னா யூ வில் டேக் த ஹெல்ப் ஆஃப் அதர் ஃபீச்சர்ஸ் ரைட்டா. மிஸ்ஸிங் வேல்யூ வந்து சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் ட்ராப் அண்ட் த்ரோ இட் ஆஃப், தேவையில்லை போ அப்படின்னு சொல்லி தூக்கில் போட்டுருவீங்க, அதுவும் இருக்கும். எனிதிங் எல்ஸ்? இன்னைக்கு பார்த்த ஃபீச்சர் செலெக்ஷன், ஃபீச்சர் செலெக்ஷன் மோஸ்ட்லி வந்து காமன் சென்ஸ் தான். அண்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்குது. ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனும் அந்த இடத்துல அந்த டேட்டா செட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதுதான். சரியா? ஓகே. ஸோ வித் திஸ் இப்போதைக்கு ஃபீச்சர்ஸ் இன்ஜினியரிங்கோட செட்டப்பை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ வரைக்கும் இதெல்லாம் பேசிக்ஸு. அண்ட் அடுத்த வருஷம் நம்ம மிஷின் லேர்னிங் போகும்போது வி மே ஹேவ் டு கோ பிட் அட்வான்ஸ்ட். அந்த டைமில் வி ஹாவ் டு டேக் இட் அப். அண்ட் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஷின் லேர்னிங் பற்றி பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த பாயிண்ட் ஏன்னா பயம்ன்றது நம்ம படிக்கிறது ஈஸி, அதை வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. நம்ம இந்த யூக்ளிடியன் ஸ்பேஸுக்கு நம்ம அன்றைக்கி கஷ்டப்பட்டோம்ல, லீனியர் அல்ஜிப்ராவோட ஃபஸ்ட்டு கிளாஸு. நமக்கு தெரியும் அதை எப்படி நம்ம அவங்க எதிரில் இருக்கவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம்ல, இந்த ஜார்கன்ஸ் இல்லாமல். ஸோ ஜார்கன்ஸாக என்ன, அது என்ன பண்ணுது, அந்த பேஸ்லேருந்து நம்ம எடுத்து வந்து சொல்லணும்ல. மிஷின் லேர்னிங் மாடலில் நான் தேடின வரைக்கும் எந்த ஒரு டுட்டோரியலும் அந்த மாதிரி கீழேருந்து எடுத்து வரல. பார்க்கலாம், வில் கிவ் இட் அ ட்ரை ரைட்டா. கண்டிப்பாக சம்திங் பெட்டர் ஷுட் ஹேப்பன். ஓகே, இல்லைன்னா பார்த்துக்கலாம், அவ்வளோதானே. வில் லேர்ன். சரியா? ஓகே, ஸோ இன்னைக்கு லெட்ஸ் வைண்ட் இட் ஆஃப். ஓகே, அடுத்த கிளாஸ் நாளைக்கு காலையில். அண்ட் கைஸ் ப்ளீஸ் டோன்ட் பி லேட். 5:30 கிளாஸ்னால் 5:30 வில் ஸ்டார்ட். அண்ட் முடிக்கிறது நம்ம வெளியராக முடிச்சுக்கிறது கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்கில் since everyone is there, it's better we 5:30 na I start the meeting by 5:25. I expect you guys to be there at least by 5:27, 5:28, so that 5:30 proper I will go. Okay, yeah, sure. So yeah, okay guys, see you, bye. Thank you. Thanks. Thank you, sir.